அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம். 2 ஸ்பூன் நெய்யை வச்சு ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சுருக்கோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். 2 வாழைப்பழம் இருந்தாலே போதும், சூப்பராக செஞ்சிடலாம். செம்ம சூப்பராக இருக்கும். கொஞ்சம் ஹெல்த்தியான ரெசிபியும் கூட தான் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி சொன்ன மாதிரி 2 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி எடுத்திருக்க பழம் என்ன அப்படின்னா நேந்திரப்பழம் எடுத்திருக்கேன். நேந்திரப்பழம் இல்லை அப்படின்னா நாட்டு வாழைப்பழம் தவிர மித்த எந்த பழத்தில் வேணாலும் செய்யலாம். ஆனால் நீங்கள் வந்து நேந்திரப்பழத்தை செஞ்சால் செமையாக இருக்கும் டேஸ்ட்டு வந்து. நான் இன்றைக்கி 2 நல்ல பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க, அதான் நல்லாயிருக்கும். நல்ல இனிப்பான பழம் தான் இது. இதை வந்து நம்ம ரஃப்பாக கட் பண்ணிக்கலாம் சின்ன சின்னதாக. இப்போ கட் பண்ணிட்டு வந்துடுறேன். கட் பண்ணிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ஷேப் எதுவும் தேவையில்லை. முடிஞ்ச அளவுக்கு நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், இது இருக்கட்டும். இப்போ வாங்க அடுப்பு பக்கம் போகலாம். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் நான் சொன்ன மாதிரி 2 ஸ்பூன் நெய் போதும்னு சொன்னேன் இல்லையா, இதில் ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் மட்டும் சேர்த்துக்கலாம். நெய் கொஞ்சம் உருகட்டும். உருகிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்தாலும் வாழைப்பழம் அது சேர்த்துடலாம். இதை நெய்யிலே நல்லா வதக்கிடலாம். அப்படியே இது மசிச்சும் விட்டுக்கலாம். நம்ம இந்த பழம் வந்து நல்ல பழுத்த பழம் அப்படின்றதுனால வதக்க அதுவாகவே மசிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் காமிக்கிறேன். பழம் பாருங்கள், நல்லாவே மசிச்சு வந்துருச்சு. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன். நல்லாவே மசிஞ்சிருச்சு பாருங்கள். இப்போது இதில் வந்து 1/4 கப் அளவுக்கு நம்ம வந்து ரவை எடுத்துக்கலாம். நீங்கள் வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் வறுக்காத ரவை எடுத்திங்கன்னா 2 நிமிஷம் வரைக்கும் இதிலே சேர்த்து வறுக்கிற மாதிரி இருக்கும். வறுத்த ரவை எடுத்திங்கன்னா கலந்துட்டு அடுத்த பொருட்கள்லாம் சேர்க்கலாம். இப்போ 1/4 கப் அளவுக்கு ரவை சேர்த்துட்டோம். இதை சேர்த்து நல்லா அந்த மாதிரி நம்ம வறுத்துக்கலாம். நான் எடுத்துருக்கிறது வறுக்காத ரவை தான், அதனால் வறுத்துக்கிறேன். ரவை சேர்த்து 2 நிமிஷம் வரைக்கும் அப்படியே வறுத்துக்கலாம். வறுத்ததுக்கப்புறம் பார்க்கலாம். நல்லாவே வறுப்பட்டுருச்சு. இப்போது இதில் வந்து 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துக்கோங்க. அதை நம்ம சேர்த்துக்கலாம். நான் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் தான் எடுத்திருக்கேன். 1/2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதே சேர்த்து நல்லா கலந்து விட்டால் போதும். தேங்காய் சேர்த்து ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. கலந்து விட்டால் மட்டும் போதும். நம்ம 1/4 கப் அளவுக்கு ரவை எடுத்தோமா, அதுக்கு 1/2 கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். நம்ம அப்படியே டபுள் மடங்கு அளவுக்கு நம்ம வந்து பால் எடுக்கணும். பால் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம். இந்த பால்லே பார்த்திங்கன்னா ரவை வெந்து வரணும். நல்லா கலந்து விட ரவை வந்து நல்லா வெந்து நல்லா சேர்ந்து வந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு, எல்லாம் சேர்ந்து வந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். ரவை நல்லாவே வெந்துருச்சு. இதில் நம்ம சர்க்கரை எதுவுமே சேர்க்கல. பழத்துலேயே நல்லா இனிப்பு இருக்கும். இன்னும் கொஞ்சம் இனிப்பு வேணும் அப்படின்றதுக்காக நம்ம ரவைலாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதுக்கு இனிப்பு வேணும் அப்படின்றதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் இதில் நாட்டு சர்க்கரை கூட எடுத்துக்கலாம், அது உங்கள் விருப்பம்தான். இல்லை வெல்லம் கூட எடுத்துக்கலாம். இதோட 2 சிட்டிகை அளவுக்கு ஏலக்காய் தூள் எடுத்துக்கலாம். அதையும் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடலாம். நம்ம சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருக்கோங்க. சர்க்கரை கொஞ்சம் இலகி எல்லாம் சேர்ந்து வரும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் சேர்ந்து வந்துருச்சு. இப்போது ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லாவே சூடாக இருக்கும். ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு இதை கொஞ்சம் ஆற விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லாவே ஆறிடுச்சு. இப்போது நமக்கு தேவையான எடுத்து நமக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ரவுண்ட் ஷேப் தான் பண்ணுறேன், சிம்பிளாக தான் பண்ண போகிறேன். அதனால் இன்றைக்கி ரவுண்ட் ஷேப் தான் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த ஷேப் இருக்குமோ அந்த ஷேப்போடு நீங்கள் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெய் ஜாஸ்தி தேவை கிடையாது. ரொம்ப சிம்பிள் தான். பழம் இருந்தாலே போதும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்கூல் விட்டு வரும்போது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் கொஞ்சம் பெரிய சைஸில் வச்சுருக்கேன் இல்லையா, நீங்கள் சின்ன சைஸில் கூட வச்சுக்கலாம், அது உங்கள் விருப்பம்தான். இப்போ இந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, எல்லாத்துலேயும் இந்த மாதிரி செஞ்சு வச்சிடலாம். செஞ்சு வச்சாச்சு. இப்போ அடுப்பு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். இப்போது நெய் சேர்க்குறதும் சேர்க்காமல் இருக்கிறது உங்கள் விருப்பம் தான். நெய் சேர்க்க விருப்பம் தான் நெய் சேர்த்துக்கோங்க, இல்லைனா எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து பழம் வதக்கிறதுக்கு நம்ம நெய் சேர்த்தோம் இல்லையா, அப்போ வந்து நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து எண்ணெய் சேர்க்குறதும் நெய் சேர்க்குறதும் உங்கள் விருப்பம் தான். இது நம்ம ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம், டீப் ஃப்ரை தான் பண்ண போகிறது கிடையாது.
நம்ம செஞ்ச உருண்டைகள் எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நெய் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பு வந்து சிம்லேயே இருக்கட்டும். இப்போது பண்ணிட்டோம் இல்லையா? இப்போ வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கலர் வர நம்ம திருப்பி போட்டுக்கிட்டே இருக்கலாம். நல்ல கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு ஸ்நாக் வந்து ரெடி பண்ணிட்டோம். ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரெடி ஆயிடுச்சு. நல்ல கிறிஸ்பாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஈஸியான ரெசிபி தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது மறக்காம நீங்கள் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் இனிமேல் போட போகிறோம் எல்லா வீடியோவும் சேரும். இந்த மாதிரி ரெசிபிஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் பிடிக்கும்னா ப்ளீஸ் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணால் தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு வந்து ரெக்கமெண்ட் ஆகும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் இன்னும் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம அடுத்த வேலை சந்திக்கலாம்.